அந்த பொங்கல் பரிசுன்னு குடுப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த பொங்கல் பரிசு பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வருஷம் வருஷம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த பொங்கலுக்கோசம் தராங்க. அந்த பொங்கலை வச்சு எப்படி கொண்டாடுவீங்க கேக்குறேன். அதெல்லாம் வேஸ்ட். அதில் ஒன்றும் எதுவுமே அந்த பொருள் எதுவுமே நல்லா இருக்காது. அது எதுவும் வேலைக்காக போகுது. கரும்பு, சர்க்கரை, உப்பு மாரியே இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போகுது. 5 கிராம் 2 கிராம் தான் 3 கிராம் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் அது தேவையில்ல பொருள் தான். எதுவும் உதவியே கிடையாது. வாங்க ஆமாம், இருக்க தேரம் எதுக்கு உதவியாகாது. அந்த பொருள் எதுக்கும் தேவைப்படாது. எப்போ நீங்க வாங்கினீங்க தரமா இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது அதிமுக ஆட்சியில் வாங்கினீங்களா இல்லை திமுக ஆட்சியில் வாங்கினீங்களா? அதெல்லாம் அம்மா கலாச்சாரம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களே அப்போ நல்லா இருந்தது. எப்போ இவர் வந்தாரோ அது வேலைக்கு ஆகாது. எப்பவுமே கொள்ளைக்காரன் இதுதான். அவங்க வந்து கழிச்சாலே இப்படி தான் பண்ணுவாங்க அவங்கெல்லாம். அம்மா இருக்க சொல்ல அப்போ நல்லாவே பொருளும் 5000 பணம் இது கொடுத்தாங்க அம்மா. அப்போ எல்லாமே கொடுத்தாங்க. இவங்க வந்து இந்த பொருள் கொடுத்தது எதுவுமே எதுக்கும் தேவைப்படாது. எதுக்கும் தேவைப்படாது. கீழே தான் கொட்டணும். அது ஆமா, கீழே தான் கொட்டுவாங்க. வாங்கவே போடல. நான் வாங்க மாட்டேன். தடியும் அது வந்து காசு மட்டும் வாங்கிட்டு பொருள் எதுவும் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். அந்த காசும் இல்ல, பொருள் மட்டும் தான் தராங்க. ஆமா. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல. ஓகே. ஆமா. எப்படி பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்க? அது பண்ணல. அது சொந்த காசுல வாங்கி உழைச்சி பொங்கல் செய்வேன். நான் என் காசு கஷ்டப்பட்ட காசுல செய்வேன். நீ கவர்மெண்ட் பொருள் எனக்கு தேவையே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுலயே நான் சாப்பாடு பொங்கல் செஞ்சுவேன். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து, துணி எடுத்து, மணி எடுத்து, கறிக்கெல்லாம் ஆக்கி போடுவேன். நீ கொடுத்து நான் செஞ்சு எனக்கு பிடிக்காது. பாதிக்குமே கிடையாது. என்ன வேஸ்டா அது? எல்லாம் தான் பாதிக்கப்படுவாங்க. இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க எல்லாமே தான் பாதிக்கப்படுவாங்க. இருக்கப்பட்டவங்க பிரச்சனை இல்ல. ஆமா, இல்ல 1000 ரூபாய் வச்சு எதிர்பார்த்துட்டு ஆமா, 1000 ரூபாய் தருவாங்க. போன தாடி கொடுத்தாங்களா இந்த தாடி கொடுக்கலன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அது எதிர்பார்த்துட்டு பொங்கல் கொண்டாடலாம். ஆமா, அந்த பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் இல்ல. அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்? ரொம்ப கஷ்டம் தான் தம்பி, ரொம்ப கஷ்டம் தான். இப்ப தருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீவிரமா இப்ப வந்து எதுவுமே சொல்லாதவே தான் டோக்கன் கொடுத்துறாங்க. இது 12ஆம் தேதி டோக்கன் கொடுத்துறாங்க. 12ஆம் தேதி பொருள் டோக்கன் கொடுத்துறாங்க. சரி, காசு கொடுப்பாங்க தான் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சில பேர் கிழிச்சு கூட போட்டுறாங்க. ஆமா, கிழிச்சு கூட போடுறாங்க. கிழிச்சு போட்டுறாங்க. சில பேர் கிழிச்சு கண்ணாதே கிழிச்சு போடுறது. கண்ணாலே பார்த்தேன் நான். கிழிச்சு போடுது. அது இந்த காசு இருக்குதான்னு கேட்டா இல்லைன்றாங்க. அதுக்காக எதுக்கு அந்த பொருள் மட்டும் வாங்கி என்ன பொருள்? கரும்பு யாத்து பண்ணுவாங்களா? சர்க்கரை என்ன? சர்க்கரையில வெல்லம். அது வந்து மக்கி போன வெல்லம். ஒரு முந்திரி பருப்பு அதெல்லாம் மக்கி போன பொருள். நான் போண்டாடி வாங்கியிருக்கேன். ஆமா சொல்றேன். போண்டாடி வாங்கின பொருள் தான் வாங்கி நான் அப்படியே பூர்ணம் பட்சி கீழே தான் கொட்டினேன். பொங்கல் பெருசு கொடுக்கணும். எனக்கு 4 பொண்ணு. அதான் எதிர்பார்க்குறேன். எனக்கு யாரும் ஆம்பளைலாம் துணையெல்லாம் கிடையாது. 4 பொம்பளை பசங்க. அது 1000 ரூபாய் கொடுப்பேன்னு தான் எதிர்பார்க்குறேன். அதுவும் இல்லைன்னா அது எப்படி தான் கதை? அது ஓட்டு கேட்குறீங்க, எலெக்ஷன் கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் முன்ன நிற்கிறேன். ஓட்டு போட்ட மட்டும் கரெக்டாக நிற்கிறீங்க. இப்போ இது ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல? கொடுத்தா நல்லா இருக்கும். செல்லுக்கெல்லாம் உதவும். ஆமாம், அரிசியெல்லாம் வாங்கி வீட்டில் போடுவேன். பிள்ளைங்க சாப்பாடு ஆக்கி போடுவேன்.